வணக்கம். நீங்க கேட்ட மாதிரியே இந்த வருஷம் 2026-27 பட்ஜெட்டை பத்தி ஆழமா அலசப் போறோம். இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு, என்ன இல்ல, ஒரு தனி மனுஷனா உங்களுக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம், தொழில், டெக்னாலஜின்னு எதிர்காலத்துக்கு என்ன திட்டங்கள் இருக்கு, முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேட போறோம். இந்த பட்ஜெட்ல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் 2047 நோக்கி அதிவேக ரயில்கள், டேட்டா சென்டர்கள்னு பிரம்மாண்டமான திட்டங்கள். மறுபக்கம் இன்னைக்கு ஒரு சாதாரண வரி செலுத்துபவருக்கு உடனடி பலன்கள் எதுவும் இல்லை. இந்த எதிர்கால கனவுக்கும் நிகழ்கால யதார்த்தத்திற்கும் இடையிலான ஒரு பயணம் தான் இந்த பட்ஜெட். சரி, அந்த பெரிய கொஞ்சம் பயமுறுத்துற நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? அரசாங்கம் சுமார் 17 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போகுதாமே. பெரிய நம்பர்கள் தான். ஆனா அதுக்கும் முன்னாடி அரசாங்கம் ஏன் கடன் வாங்குது? நம்மள மாதிரி அவங்களுக்கும் சம்பளம் பத்தலையா? அது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கா? நிச்சயமா. நிதி பற்றாக்குறை, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்வாங்க. இத ரொம்ப சிம்பிள். உங்க வருமானம் 10 ரூபா, ஆனா உங்க செலவு 12 ரூபானா அந்த 2 ரூபா பற்றாக்குறை தானே. ஆமா. அத சமாளிக்க கடன் வாங்குவீங்க. அதே கணக்கு தான் அரசாங்கத்துக்கும். இந்த நிதி ஆண்டுக்கான மொத்த பட்ஜெட் செலவு சுமார் 53 லட்சம் கோடி ரூபாய். 53 லட்சம் கோடியா? ஆமா. ஆனா வரி மூலமா வர்ற வருமானம், கடன் இல்லாத வருமானம்னு பார்த்தா அது வெறும் 36.5 லட்சம் கோடி ரூபாய் தான். ஓ, அப்போ அந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி ரூபாய். இதுதான் கடன் வாங்க போற தொகையா? இவ்ளோ பெரிய தொகையை வச்சு என்ன பண்ண போறாங்க? எல்லாமே புது திட்டங்களுக்கு போகுமா? அங்கதான் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. இந்த 17 லட்சம் கோடியில சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் தான் நிகர சந்தை கடன், அதாவது நெட் மார்க்கெட் பாரோயிங். நெட் மார்க்கெட் பாரோயிங், சரி. இதுதான் புதுசா சாலை போடுறது, ரயில் பாதை அமைக்கிறது, மத்த அரசு திட்டங்கள்னு செலவு செய்ய பயன்படும். அப்ப மீதி 5 லட்சம் கோடி ரூபாய் என்ன ஆகும்? அது ஏற்கனவே வாங்கின பழைய கடன்களோட அசலையும் வட்டியும் கட்ட பயன்படும். ஓ, இது நம்ம வீட்ல ஒரு கிரெடிட் கார்டு கடன் அடைக்க இன்னொரு புது கிரெடிட் கார்டு வாங்குற மாதிரி தான். கரெக்ட். ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பற்றாக்குறை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது ஜிடிபியில 4.4% மட்டும்தான். இந்த 4.4% என்பது முக்கியமா? அது நல்லதா கெட்டதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னல். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு 2021ல நம்ம நிதி பற்றாக்குறை 9% தாண்டிடுச்சு. ஆமா, அது ரொம்ப அதிகம். அங்க இருந்து படிப்படியா குறைச்சு இப்போ பாதியா, அதாவது 4.4% அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது நாட்டின் நிதி ஆரோக்கியம் சரியான பாதைக்கு திரும்புதுன்றதுக்கான ஒரு வலுவான அறிகுறி. இதுதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மேல நம்பிக்கை வைக்க தேடுற ஒரு விஷயம், இல்லையா? சரி, இந்த 17 லட்சம் கோடி கடன், 4.4% ஜிடிபின்னு பெரிய அரசாங்க கணக்குகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கணக்கெல்லாம் கடைசியில எங்க வந்து முடிகிறது? நம்முடைய வீட்டு பட்ஜெட்டில் தானே. இந்த பட்ஜெட்டால் உங்க பாக்கெட்ல பணம் மிச்சமாகுமா அல்லது காலியாகுமான்னு பாப்போம். கரெக்ட். முதல்ல விலை குறைய வாய்ப்புள்ள பொருட்களை பாப்போம். இதுல ஹேண்ட்ஸ் டவுன் வின்னர் லித்தியம் அயான் பேட்டரிகள். ஓ, இது மேல இருந்த சுங்க வரிக்கு முழுசா விலக்கு கொடுத்திருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது எலக்ட்ரிக் வண்டிங்க தான். அப்போ ஈவி கார், ஸ்கூட்டர்லாம் விலை குறையுமா? நிச்சயமா குறையும். ஒரு ஈவி வண்டியோட மொத்த விலையில 40-50% பேட்டரிக்கு தான் போகும். அப்படியா? ஆமா. இப்போ அதுக்கு வரி விலக்குங்கிறதால வண்டிகளோட விலை கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த யூடியூப் பகுப்பாய்வுல சொல்ற மாதிரி நீங்க ஒரு மின்சார வாகனம் வாங்க திட்டமிட்டிருந்தா ஏப்ரல் 1க்கு பிறகு முடிவெடுத்தது புத்திசாலித்தனமா இருக்கும். சரி சரி. அது மட்டும் இல்ல, நம்ம பயன்படுத்துற லேப்டாப், மொபைல் போன்கள்லயும் இதே பேட்டரி தான். அதனால அதோட விலையிலயும் ஒரு சின்ன சரிவை நீங்க எதிர்பார்க்கலாம். இது ஒரு நல்ல நகர்வு தான். ஆனா பேட்டரி விலை குறைந்தா மட்டும் போதுமா? சார்ஜிங் ஸ்டேஷன்கள், மின்சார கட்டணம்னு மத்த சவால்களையும் இந்த பட்ஜெட் கவனத்துல எடுத்துக்கிச்சா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பட்ஜெட் உற்பத்தி சார்ந்த வரியை குறைச்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ற உள்கட்டமைப்பு சவால்கள் தனியா கவனிக்கப்பட வேண்டியவை. சரி, விலை குறையிற மத்த பொருள்களை பார்த்தா விளையாட்டு பொருட்கள், அப்புறம் மருத்துவத்துறையில ஒரு பெரிய நிம்மதி. சர்க்கரை நோய், புற்றுநோய்க்கான குறிப்பிட்ட 17 வகை மருந்துகளுக்கு வரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆശ്വാസം. இது ரொம்ப நல்ல விஷயம். இது போக லெதர் செருப்பு, பேக்ஸ், அப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடம்பர கைக்கடிகாரங்களின் விலை குறையும். அப்படியா? சரி. அப்போ விலை ஏறுற லிஸ்ட்ல என்னவெல்லாம் இருக்கு? எதுல நம்ம கவனமா இருக்கணும்? இறக்குமதி வாட்ச் விலை குறைஞ்சாலும் நம்ம ஊர்ல தயாரிக்கப்படுற ஆடம்பர கைக்கடிகாரங்களோட விலை ஏறும். ஓஹோ. அடுத்தது பேங்க் ஏடிஎம்கள்.
வெளிநாட்டிலிருந்து ஏடிஎம் மெஷின்களை இறக்குமதி செய்ய வரி ஏத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், ஏடிஎம் மெஷினுக்கு வரிய பேங்க் தானே கட்டும், அது எப்படி நம்மள பாதிக்கும்? அதுதான் மறைமுக தாக்குதல். வங்கிகள் தங்களுக்கு ஆகிற கூடுதல் செலவை சர்வீஸ் சார்ஜ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஏதோ ஒரு பேர்ல நம்ம தலையில தான் கட்டுவாங்க. அடப்பாவமே. அந்த அனாலிசிஸ்ல சொல்ற மாதிரி ஏற்கனவே மினிமம் பேலன்ஸ் இல்லனா ₹200 பிடிக்கிற வங்கிகள் இந்த வரிய காரணம் காட்டி கண்ணுக்கு தெரியாத பல கட்டணங்களை உயர்த்த வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டம்தான். வேற என்ன? விலை ஏறுது. சில ஸ்பெஷல் காஃபி மேக்கர் மிஷின்களோட விலை ஏறுது. அதாவது நீங்க வீட்லயே ஒரு நல்ல காஃபி ஷாப் மாதிரி காஃபி போடணும்னு நினைச்சா அது இனி கொஞ்சம் காஸ்ட்லியான ஆசையா இருக்கும் போல. கடைசியா விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி உரங்களுக்கான வரியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த விலை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்காலத்தை பத்தினது. ஆனா இந்த பட்ஜெட்டோட பெரிய நோக்கம் விக்சித் பாரத்னு சொல்றாங்களே, அது எதிர்காலத்தை பத்தினது. அப்போ அந்த பக்கம் என்ன இருக்கு? கரெக்ட். இந்த பட்ஜெட்டோட இதயமே அதோட தொலைநோக்கு பார்வையில தான் இருக்கு. இதுல மிக மிக முக்கியமான அறிவிப்பு டேட்டா சென்டர்கள் பத்தினது. டேட்டா சென்டர்களா? ஆமா, நம்ம டேட்டாவை இந்தியாவில சேமிக்கிற நிறுவனங்களுக்கு 2047 வரைக்கும் வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், 2047 வரை வரி விலக்கா? கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு வரியே இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. இதுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் ரொம்ப தெளிவானது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங்னு நாம பேசுற எல்லா தொழில்நுட்பத்துக்கும் அடிப்படை தேவை டேட்டா இல்லையா? ஆமா, டேட்டா தான் எல்லாம். நம்மளோட டேட்டா எல்லாம் இப்போ அமேசான், கூகுள்னு வெளிநாட்டு சர்வர்கள்ல தான் இருக்கு. அத மாத்தி இந்தியாவோட டேட்டாவை இந்தியாக்குள்ளேயே சேமிக்க வைக்கணும். சரி. அதுக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய நிறுவனங்களை இந்தியாக்குள்ள கொண்டு வரணும். அவங்களுக்கு இந்த 25 வருஷ வரி விலக்கு ஒரு பெரிய தூண்டில். சேஃப் ஹார்பர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என்னது? கப்பல் துறைமுகம் மாதிரியா? ஒரு விதத்துல ஆமா. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இது ஒரு வரி துறைமுகம் மாதிரி. ஓ. நீங்க இந்த விதிகள் படி நேர்மையா நம்பிக்கிட்டா உங்கள நாங்க தேவையில்லாத வரி ஆய்வுகள் செஞ்சு தொந்தரவு பண்ண மாட்டோம்னு அரசாங்கம் கொடுக்கிற ஒருவித உத்தரவாதம் தான் இந்த திட்டம். இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். சூப்பர். டெக்னாலஜில வேற என்ன முக்கிய அழிவிப்பு இருக்கு? அடுத்தது செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ங்கிறது நம்ம போன், கார், டிவின்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருளுக்கும் மூளை மாதிரி. கரெக்ட். இப்போ வரைக்கும் இந்த மூளைக்காக நாம தைவான், சீனா மாதிரி நாடுகளைத்தான் நம்பியிருக்கோம். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 என்பது நமக்கான மூளைய நாமளே இங்கேயே தயாரிக்க ஆரம்பிக்கிற ஒரு திட்டம். இது நாட்டின் பாதுகாப்புக்கும் தற்சார்புக்கும் ரொம்ப முக்கியம். உள்கட்டமைப்புன்னு வரும்போது பலரும் எதிர்பார்க்கிற புல்லட் ரயில் பற்றி என்ன தகவல்? நாடு முழுக்க 7 புதிய அதிவேக ரயில் வழித்தடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல நமக்கான ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு இதுல 2 வழித்தடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. வாவ்! எது எது? சென்னை, ஹைதராபாத். இது பயன்பாட்டுக்கு வரும்போது நம்ம மாநிலத்தோட தொழில், வர்த்தக வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இந்த பெரிய திட்டங்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்களுக்கு, நம்ம ஊர்ல இருக்கிற சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவர்கள் தானே பொருளாதாரத்தோட முதுகெலும்பு. நல்ல கேள்வி. அவங்களுக்காக சாம்பியன் எஸ்எம்இ என்ற ஒரு திட்டம் இருக்கு. சாம்பியன் எஸ்எம்இயா? ஆமா, அதாவது சிறப்பாக செயல்படும் சிறு மற்றும் குறு நிறுவனங்களை ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அல்லது எஸ்எம்இஸ கண்டறிந்து அவங்களுக்கு வழிகாட்டி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது தான் இந்த திட்டம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது போன்ற நிதிகள் இதுக்கு முன்னாடியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அவை உண்மையிலேயே தகுதியான சிறு நிறுவனங்களை சென்றடையுதான்னு உறுதிப்படுத்த இந்த பட்ஜெட்ல என்ன வழிமுறைகள் இருக்கு? உங்க சந்தேகம் நியாயமானது. இந்த திட்டத்தோட நோக்கமே அதுதான். வெறும் பணத்தை கொடுக்காம சாம்பியன் நிறுவனங்களை கண்டறிந்து அவங்களுக்கு பிசினஸ் நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து அவங்க மூலமா மத்த நிறுவனங்களையும் வளர்க்கிறது தான் திட்டம். இதுக்காக 10,000 கோடி ரூபாயில எஸ்எம்இ வளர்ச்சி நிதி, எஸ்எம்இ growth ஃபண்ட் ஒன்னையும் ஒதுக்கியிருக்காங்க. சரி. இந்த அதிவேக ரயில்களை தாண்டி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேற என்னென்ன நல்ல செய்திகள் இருக்கு? நிறையவே இருக்கு. முதல்ல ஆதிச்சநல்லூர்ல உலகத்தரம் வாய்ந்த கலாச்சார மையம் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர்லயா? சூப்பர். ஆமா, இது வெறும் பொருட்காட்சி மாதிரி இல்லாம நம்ம வரலாற்றை நாமளே அனுபவிச்சு பாக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் கல்ச்சுரல் சென்டரா இருக்கும். இது ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணு. வேற என்ன? அடுத்து ரேர் எர்த் காரிடார்னு சொல்ற அரிய கனிமங்கள் கிடைக்கும் வழித்தடத்துல தமிழ்நாட்டையும் சேர்த்திருக்காங்க. ரேர் எர்த் மினரல்ஸ்? ஆமா,
இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் எலக்ட்ரிக் வாகன பேட்டரி, சோலார் பேனல்னு எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது நம்ம மாநிலத்தோட தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். இது போக ஒடிஷாவோட தால்சேர்ல இருந்து நம்ம ஆம்பூர் வரைக்கும் ஒரு புது உள்நாட்டு நீர்வழிப்பாதை உருவாக்கப்படும். வாவ்! சுற்றுலா சம்பந்தமா ஏதாவது அறிவிப்புண்டா? இருக்கு. பழவேற்காடு ஏரியில பறவைகளை பார்க்க 3 புது கண்காணிப்பு கோபுரங்கள் கட்டுவாங்க. பொதிகை மலையில சுற்றுச்சூழலை பாதிக்காத மாதிரி மலையேற்ற திட்டங்கள் கொண்டு வருவாங்க. விவசாயத்துல கடலோர பகுதிகள்ல தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க ஒரு புது திட்டம் இருக்கு. சரி, திருப்பூர் ஆடை தொழிலுக்கு அமெரிக்கா விதிச்ச 50% இறக்குமதி வரியால பெரிய பிரச்சனைன்னு பேசிக்கிட்டாங்களே, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஆமா, அந்த பிரச்சனைக்கும் இந்த பட்ஜெட்ல ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வரிய குறைக்காதுன்னு தெரிஞ்சதால இங்க நம்ம திருப்பூர் உற்பத்தியாளர்களோட உற்பத்தி செலவை குறைக்க அரசு சில திட்டங்களை வகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அப்ப மறைமுகமா உதவுறாங்க. கரெக்ட். அதாவது நூலுக்கு மானியம், மின்சார கட்டணத்துல சலுகைன்னு கொடுத்து அவங்களோட லாபத்தை பாதுகாக்க முயற்சி செய்வாங்க. இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு கேட்ட சில கோரிக்கைகள் நிறைவேறலேன்னு அந்த பகுப்பாய்வுல சொல்றாங்களே. ஆமா, எல்லா எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி ஆகல. குறிப்பா பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருக்கிற மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. ஆனா அது பத்தின எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்ல. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஏமாற்றமா தான் பார்க்கப்படுது. ஓகே, நாம பெரிய சித்திரம், மாநில சித்திரம் பார்த்தாச்சு. இப்போ கடைசியா நம்ம தனிப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். நம்ம வருமான வரி, நம்ம முதலீடுகள், இதுல என்ன மாற்றம்? இதுல பெரிய செய்தி என்னன்னா, வருமான வரி வரம்புகள்ல எந்த மாற்றமும் இல்ல. அப்படியா? ஆமா, போன வருஷம் என்ன இருந்துச்சோ அதேதான். இது சம்பள வர்க்கத்தினருக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். ஆனா வரி ஏப்பு பண்றவங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது என்ன எச்சரிக்கை? ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க வருமான வரி கணக்குல தப்பான தகவல் கொடுத்து நான் இவ்ளோதான் சம்பாதிச்சேன்னு பொய்யா சொல்லி அது கண்டுபிடிக்கப்பட்டா, நீங்க எவ்ளோ வரிய ஏமாத்த நினைச்சீங்களோ அதே தொகைக்கு சமமான தொகையை அபராதமா கட்டணும். அடங்கப்பா, 1 லட்சம் ரூபாய் வரி ஏமாத்துனா 1 லட்சம் ரூபாய் ஃபைனா? ஆமா, அதனால கணக்கு தாக்கல் செய்யும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்களுக்கு NRIs எல்லாத சலுகைகள் இருக்கா? அவங்களுக்கு இது ஒரு நல்ல பட்ஜெட்னே சொல்லலாம். அவங்க இந்தியால இருக்கிற தங்களோட வீடு, நிலம் மாதிரி அசையா சொத்துக்களை விற்கும்போது விதிக்கப்படுற வரி TDS குறைக்கப்பட்டிருக்கு. சரி. அது மட்டும் இல்லாம அவங்க இந்தியால முதலீடு செய்யறதுக்கான கட்டுப்பாடுகளையும் தளர்த்திருக்காங்க. சரி, எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற பங்குச்சந்தை, தங்கம், இதுல என்ன நிலைமை? இதுல ஒரு சின்ன பின்னடைவு இருக்கு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் FNO ட்ரேடிங் பண்றவங்களுக்கு STT, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் ஏத்திருக்காங்க. ஓ, அது என்னது? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ங்கிறது பங்குகளை வாங்காம அதோட விலை ஏறுமா ஏங்குமான்னு பெட் கட்டுற மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் முதலீடு. அதுல நடக்கிற ஒவ்வொரு வர்த்தகத்துக்கும் விதிக்கப்படுற வரியை ஏத்திருக்காங்க. சரி, தங்கம்? தங்கத்தை பொறுத்தவரை அதோட இறக்குமதி வரியை குறைப்பாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படி குறைச்சா இங்க தங்கம் விலை குறையும். ஆமா, எல்லாரும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா வரிவை எந்த ஓச்சமும் செய்யாதது தங்கம் வாங்க காத்திருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது ஒரு கலவையான உணர்வுகளை கொடுக்கிற பட்ஜெட்டா இருக்கு. எதிர்காலத்துக்கான அடித்தளம் நல்லா இருக்கு, ஆனா நிகழ்காலத்துல தனிநபர்களுக்கான சலுகைகள் ரொம்ப குறைவா இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இது ஒரு முதலீட்டாளருக்கான பட்ஜெட், ஒரு தொழில் முனைவோருக்கான பட்ஜெட். டேட்டா சென்டர்கள், செமிகண்டக்டர் மிஷன், அதிவேக ரயில்கள்னு நீண்டகால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் போடுறாங்க. ஆனா வருமான வரி விலக்கு, தங்கத்தின் விலை குறைப்புன்னு உடனடி பலன்களை எதிர்பார்த்த நடுத்தர வர்க்கத்துக்கு இதுல பெரிய ஏமாற்றம் தான். அரசாங்கத்தோட பார்வை அடுத்த 1-2 வருஷத்துல இல்ல, அடுத்த 20 வருஷத்துல இருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. அப்படியானால் நமது இறுதி சிந்தனைக்கு வருவோம். இந்த பட்ஜெட் தொழில்நுட்பம், பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள்னு எதிர்காலத்தின் மீது பெரிய பந்தயம் கட்டுது. ஆனா உங்களுக்கான ஒரு கேள்வி, தனிநபர் வருமானத்தையோ அல்லது மக்களோட வாங்கும் சக்தியோ இன்னைக்கு நேரடியா அதிகரிக்காத ஒரு பட்ஜெட் அவ்வளவு பெரிய லட்சிய திட்டங்களுக்கான உந்துதலை எப்படி தக்க வைக்கும்? இது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான புதிர். நீங்க சிந்திச்சு பாருங்க.